வணக்கம் சார். வணக்கம். திருச்செந்தூர் தொகுதியில ஒர்க் பண்ணதா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நியூஸா இருக்கிறதே விஜய் அவர்கள் போய் அங்க சாமி தரிசனம் பண்றதுதான். அங்க அந்த ஒரு விஷயம் நெறைய பேருக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவ வச்சுட்டு இருக்காங்க. நீங்க விஜயினுடைய இந்த ஒரு சாமி தரிசனத்த பற்றி உங்களுடைய பார்வை இல்ல என்ன? அது ஒரு கோயில் நகரம். அந்த ம். கோவில் நகரத்துக்கு எல்லா மக்களுமே வர்றாங்க. ம். அதாவது விஐபிஸா இருக்கட்டும், சாதாரண மக்களா இருக்கட்டும், நேர்த்திக்கடன் செஞ்சு வர்றாங்க, பாத யாத்திரை வர்றவங்க நெறைய பேர் வர்றாங்க. அந்த நகரம் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். 5 தடவ 5 வருஷம் கிடையாது, 5 டைம்ஸ் 25 இயர்ஸா ஒருத்தவங்களுக்கே நீங்க ஓட்டு போட்டுருக்காங்க. ஓட்டு போட்டதுல ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்காருன்னா கிடையாது. நீங்க அந்த ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு இந்த போறவங்க அந்த பஸ் ஸ்டாண்ட சுத்தி எந்த லட்சணத்துல இருக்குது. ம். இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குது. நீங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் அடுத்தடுத்த பில்டிங் எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்கு. அந்த எம்எல்ஏ ஆஃபீஸோட லட்சணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ம். அது அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் அந்த லட்சணத்துல இருக்குது அப்படின்னா, அந்த 25 வருஷமா நீங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா தெரியும். ஒண்ணுமே செய்யல. அடுத்து பாதாள சாக்கடை அவரே சொல்றாரு, சின்ன பைப் போட்டாங்க, பெரிய பைப் போட்டாங்கன்னு. நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வேற ஒரு கவர்மெண்டா இருந்தா நீங்க அவங்கள குறை சொல்லலாம். நீங்க 5 தடவை நீங்க தாங்க இருக்கிறீங்க. 2 டைம்ஸ் ஏடிஎம்கேல நீங்க செலக்ட் ஆயிருக்கிறீங்க. 3 டைம்ஸ் டிஎம்கேல செலக்ட் ஆயிருக்கீங்க. அப்ப நீங்க 5 வருஷமா உங்களுக்கு அந்த தொகுதியில என்ன நடக்குன்னே தெரியாததா இருந்திருக்கீங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கோயிலுக்கு போவோம், நம்ம வருவோம். இன்டீரியரா நமக்கு தெரியாது. அந்த கிராமங்கள்ல எப்படி இருக்குலாம் தெரியாது. எனக்கு நியர்பை தான். பட் இருந்தாலும் அந்த தொகுதிக்கு உள்ள ஒவ்வொரு இடங்களும் நம்ம போனதெல்லாம் கிடையாது. இப்ப நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த எலெக்ஷன் டைம்ல ம். நம்ம பார்க்கும்போது, நீங்க இன்டீரியரா நீங்க கிராமங்களா போகும்போது ஒரு பயணிகள் நிழற்குடை கிடையாது. பஸ் ஸ்டாப் ப்ராப்பரா கிடையாது. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா நெறைய கோவில் கோவில் அந்த கோவில் மட்டும் இல்ல, அந்த குளங்கள் நிறைந்தது. நீர்நிலை ஆதாரங்கள் நெறைய இருக்கும். எந்த நீர்நிலையுமே நீங்க ப்ராப்பரா தூர்வாரினதே கிடையாது. இப்ப எப்படின்னா நீங்க மத்தவங்கள குறை சொல்லி இவர் 5 வருஷம் இருந்தாரு, அவர் 5 வருஷம் இருந்தாரா மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கலாம். ஏங்க நீங்க செய்யல, நாங்க செய்யல, நீங்க செய்யல, நாங்க செய்யலன்னு ஒண்ணு நாங்க ரூலிங் கவர்மெண்டா இவர் தான் ரூலிங் கவர்மெண்டா வந்திருக்காரு. ஸோ அப்ப இருந்துமே நீங்க எதுவுமே செய்யவே இல்ல அப்படின்னா அப்புறம் மக்கள் எப்படி உங்கள தேர்ந்தெடுப்பாங்க இந்த தடவ? ஸோ இந்த தடவ கட்டாயம் ஒரு மாற்றம் நடக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா, நீங்க நெறைய இடங்கள்ல அவர் உள்ளயே விடவே இல்ல. ஏன்னா எதுவுமே செய்யல. செஞ்சிருந்தா தானே விட முடியும். இப்ப நீங்க நேரடியா ஒரு இடத்துக்கு போம்போது நீங்க நேரடியாவே பார்க்கலாம் அந்த குளம் எந்த லட்சணத்துல இருக்குது. பஸ் ஸ்டாப் எந்த லட்சணத்துல இருக்குது. கோவில் நகரம் இப்ப நீங்க சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்திருக்காருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு விஐபிஸ் வரும்போது அந்த அந்த இடங்கள் டக்குன்னு பேரு வருது. நீங்க திருச்செந்தூருக்கு விஜய் வந்துட்டாரு அப்படின்னா, இப்ப வந்தாரு. அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத அவரே பார்க்கணும். அவர் ம். பார்த்துட்டு அவர் சொல்லணும். நீங்க சுத்தங்கிற நீங்க சுத்தி எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க யார் வேணா போய் நீங்க பார்க்கலாம். திருச்செந்தூரினுடைய அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, லோக்கல் இஷ்யூஸ் என்ன ம். அப்படின்றத பத்தி சொல்றீங்க. ஆமா. இந்த ஒரு விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு இதுக்கு வேற நெறைய காரணங்கள் கற்பிக்கப்படுது. நீங்க அப்படி எதுவும் பார்க்குறீங்களா? இல்ல அவர் இந்த ஏற்கனவே ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தாரு. இது மசூதிக்கு ஆன்மீகமா போறது இது வரவேற்க வேண்டிய விஷயங்கள் தான். அதான் நீங்க இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது அப்படிலாம் ஹச்ராஜ் கிடையாது. அவர்கள் கூட ஜோசப் விஜய் அப்படின்னு இல்ல சொல்லியிருந்தாங்க. அது உண்மையான பேர் தானே. ஏன்னா பாஸ்போர்ட்ல அதான் ஜோசப் பிறகு விஜய் அப்படின்றத சொல்றது அவருடைய இல்ல அவர் எந்த நான் என்ன மதத்தை சொல்றேன்னா, சேர்ந்தவர்னு எங்க அப்பா அடையாளப்படுத்துறதுக்காக அம்மா சொன்னாங்க. என்ன பேர் வச்சிருக்காங்களோ அத நீங்க ம். சொல்றது தப்பே கிடையாது. உங்க அப்பா அம்மா என்ன பேர் வச்சிருக்காங்க அத சொல்றது தப்பு கிடையாது. அவர் ஜோசப் விஜய்ங்கிற பேர் உண்மையான பேர் தான். ம். அதுக்காக ஜோசப் விஜய்னு பேர் வச்சிருக்கிறது திருச்செந்தூர் போகக்கூடாதுங்கிறது கிடையாது. அப்படி நான் இந்த கிடையாது. இடத்துல எப்போ அவங்களோட விருப்பம் தானே. இப்ப நம்மளே நீங்க டூர் போறீங்கன்னா, வேளாங்கண்ணி போறீங்கன்னா, சின்ன குழந்தைகள்ல இந்த ஸ்கூல் டூர்லாம் போயிட்டு வேளாங்கண்ணி மட்டும் கூட்டு போவாங்க. நாகூர் தர்காவும் கூட்டு போயிருப்பாங்க. ம். அது ஒரு விஷயம், அது ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா அவர் உண்மையான பேரை சொல்றது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க ராம பாஸ்போர்ட்ல என்ன இருக்குது? வைரமுத்து திருப்பரங்குன்றம் இஷ்யூவுக்கும் அங்க அவர்தான் யாரு? பெரிய ஆளு. ராம ஆ, வைரமுத்தி ஆ, சார். ஆ. அப்ப அவர்தான் அங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல இப்பவும் அதே மாரி ட்வீட் போட்டிருக்காரு. திருச்செந்தூர்ல விஜயினுடைய பாடிகார்ட் ஒரு முஸ்லிம். அவர் எப்படி உள்ள போலாம் ஒவ்வொரு அப்படின்றது. கோயிலுக்குமே பார்த்தீங்கன்னா அது நெறைய நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கும். நீங்க சட்டைய கழட்டிட்டு தான் உள்ள போணும் திருச்செந்தூர்ல இருக்கும். ஆமா. இந்த மாரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு இது இருக்கும். அத நம்ம தலையிட முடியாது. ஆகம விதிகள் இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம யாருமே தலையிட முடியாது. இப்ப உண்மையாவே அவங்க என்ட்ரி அலோவ் பண்றாங்கன்னா, அந்த அந்த கோயிலுக்கான சட்டதிட்டங்கள் இருக்குன்னா, அத அவங்க ஃபாலோ பண்றது தப்பு கிடையாது. ஆனா இதுல அரசியல் பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப அரசியல் பண்றாரு அவரு அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த கோயில்ல பர்மிஷன் இருந்தா நீங்க போகலாம். பர்மிஷன் இல்லாத நீங்க தான் பட்சத்துல சொன்னீங்க ஜோசப் விஜய்ன்னு பேரு அவருடைய அடையாளம் அதுவா இருக்குன்றனால, இப்ப எல்லாரும் போனோம். வேளாங்கண்ணி போனோம். நாகூர் தர்கா போனோம். அந்த மாரி அவரும் இல்ல போயிருக்காரு. போறதுல தப்பு அதுல இல்லன்னு நான் என்ன சொல்றேன். இல்ல பெர்மிஷன் நான் என்ன வாங்கணும் சொல்றேன், வேண்டியது என்ன இருக்கு? பொறுத்தளவு போறதுல தப்பு இல்லன்னு தான் சொல்றேன். அவருக்கு விருப்பம் இருக்குது. இன்னொன்னு அவரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி ஃப்ளோட் பண்ணிட்டாரு. அந்த பார்ட்டில நெறைய பேர் இருக்கிறாங்க. ம். அதுல ஹிந்து மதத்தை பின்பற்றவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அவருக்கு அதுல விருப்பம் இருக்குன்னா போறதுல தப்பு கிடையாது. இதுல பாலிடிக்ஸ் பண்றதுல இதுல எனக்கு ஏதாவது இதுல விருப்பம் பொலிட்டிக்கல் கிடையாது. ஸ்டண்ட் இல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் எனக்கு எனக்கு அப்படி தெரியும். இன்னொன்னு நீங்க ஒரு எல் முருகன் அவருக்கு பதவியேற்ற இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த வேல் வேல் அவர் தான் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ம். அதுக்கப்புறம் திமுகல அதை ஃபாலோ பண்றாங்க. எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுமா, முருகருக்கு நிறைய பக்தர்கள் இருக்கிறான்னு தெரியுது. அவரை போய் பார்க்கணும். ஒரு ஒரு உண்மையாவே ஒரு மனசுல ஒரு வேண்டுதலோட போறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்டண்டுக்காக ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக போகாம, உண்மையாவே அந்த ஒரு பக்தி உணர்வோட இருக்குன்னா அது யார் வேணா போகலாம். ம். அந்த கோயில்ல என்ன விதிகள் இருக்குதோ இவங்க போகலாம் போகக்கூடாதுன்னு இருக்குன்னா, இப்ப சாதாரணமா நீங்க ஒரு ஒரு ஹிந்து ஒரு இடத்துல எனக்கு தெரியாது. ஒரு
சர்ச்சா இருக்கட்டும் இல்ல மசூதியா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு அந்த மதத்தை சார்ந்தவங்க தான் போகணும்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல போய் நான் ஏன் போகக்கூடாது அப்படிலாம் நம்ம பேச முடியாது. அவங்க ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த ரூல்ஸ் சோ நம்ம அப்ப ஃபாலோ பண்ணணும். இஸ்லாமியர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றது. சொல்ல முடியாதுல்ல. ஆனா எப்படி அப்படிதான் அவர் பதிவு இல்ல பண்ணிட்டு அப்படி இருக்காரு. பண்ணக்கூடாது அப்படிங்கிற நீங்க வந்து ஓகே. என்ன பொறுத்தளவுல வந்து நீ அந்த கோயில்ல விதிகள் இருக்குது, ம். ஆகம விதிகள் பின்பற்றுறாங்க, அதுல வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து ஒரு உண்மையாவே ஒரு என்ன சொல்ற ஒரு வேண்டுதலோட வர்றவங்கள வந்து நம்ம யாருமே போகக்கூடாது அப்படிலாம் வந்து என்ன பொறுத்தளவு அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது அது. ஓகே. எல்லாருக்கும் எல்லாருமே சம்மந்தம். எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் டு த பிஃபோர் த லா. அதுல வந்து நான் இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாதுங்கிறதுலாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு தாஜ்மஹாலை போய் அத்தனை பேர் பாக்குறாங்க, அதுக்காக வந்து ஒரு முஸ்லீம் கட்டினார் அப்படிங்கிறதுக்காக ஹிந்துஸ் மொழி அவங்க மட்டும் தான் பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது. அது ஒரு நல்லா இருக்குது எல்லாருமே பார்க்குறாங்க. அது அந்த அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணுமே ஒழிய இது ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிறது அது ஒரு இந்தியாவோட சின்னம். என்ன பொறுத்தவரை அப்படிதான் சொல்றேன். அதனால இதெல்லாம் வந்து ஒரு மதத்தை கொண்டு வரதுல வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. இப்போ வன்னியரசு அவர்கள் வந்து இந்த ஒரு அவர் கோயிலுக்கு போனதை வச்சு அவர் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா, இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களுடைய அந்த சர்ச்சுக்கும் போய் வழிபட்டுட்டு இருந்தாரு. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் போனாரு. இப்ப பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறாரு. இவர் பாஜக RSS துண்டில தான் இப்படி செயல்படுறாரு. அதுவே வந்து இப்போ சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்தவர்களை வந்து அவர் கைவிட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் ஒரு என்ன சொல்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு கேண்டிடேட். அவர் ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஒரு மோர் தென் 20 இயர்ஸ் மேல இருக்குது. இவங்கெல்லாம் இப்படி பேசுறது வந்து தப்பா தான் தோணுது எனக்கு. மோர் தென் 20 இயர்ஸ் நீங்க இருந்திருக்கீங்கன்னா நீங்க ஒரு மெச்சூர்டா இவங்க பிஹேவ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் MLA இதுல இல்ல. பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு. ஸோ நீங்க உங்களோட பேச்சுல ஒரு மெச்சூரிட்டி இல்லைங்கிறப்ப வந்து இப்போ இந்த லேட்டஸ்டா இப்போ இவங்களை குறை சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா தற்குறிகள்னு இவங்க சொல்ல காரணம் என்ன காரணம் ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்காங்க. ஏஜ்ல 25 வயசு 20 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. அந்த டிவிக்கு பாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி எப்படி வரும்? உங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி இல்லாதப்ப நீங்களே வந்து இதுக்கு ஒரு மத சாயம் பூசும் பொழுது அது இது வழிபாடுல இதுல எதுக்கு நீங்க கொண்டு வரீங்கன்னு தெரியல. அது மாதிரி இப்போ துர்கா ஸ்டைல் நம்மயார் வந்து கோயிலா போறாங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம் தானே. அதை வந்து நம்ம யாரும் சொல்ல முடியாது. இவர் விருப்பம் இருக்குது இவர் போறா. இதுல போய் நீங்க மத சாயத்தையோ வந்து அதெல்லாம் பூசணுங்கிறது வந்து அவசியம் இல்லைங்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த அளவுக்கு நீங்க வந்து இப்போ திருச்செந்தூர் இதுல எஃபோர்ட் போட்டோம். நாங்க வந்து இந்த மாதிரியான லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றோம்னு சொல்றீங்க. ஆனாலும் மக்கள் நீங்களே சொல்றீங்க 5 வருடமா அவர் தான் இருக்கிறாரு. அதாவது 5 டேர்ம்ஸா அதான் 25 இயர்ஸ் அதான் சார் 5 டேர்ம்ஸா அதாவது அதிமுகல 3 முறை, திமுகல 2 முறைன்னு சொல்றீங்க. தொடர்ந்து அவரை தானே ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க இத்தனை முறை என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அது எடுபட நான் மாட்டேங்குது. அதான் சொல்றேன். இதுக்கு என்னென்ன இந்த மக்களுக்கு புரியலையா? பணத்தை ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லா காசு இடங்களுமே கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க தெருவுக்கு காசு வரல. அதாவது எப்படின்னா இப்ப மக்கள் அப்படி போராடுறாங்க. இப்ப நம்ம வந்து நீங்க கேக்குறீங்க நீங்க காசு கொடுத்த பாத்தீங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. நம்ம நியூஸ்ல வரதா இருக்கட்டும் இதை வச்சு நம்ம பேசுறோம். ஒரு சில இடங்கள்ல நம்ம பேப்பர்ல பாக்குற எங்க தெருவுக்கு காசு வரலன்னு மக்கள் வந்து போராடுறாங்க. ரோட்ல வந்து போராடுறாங்க. அப்ப காசு கொடுத்துருக்காங்க தானே அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இல்ல எனக்கே நீங்க கொடுக்கல. தான் அங்க வொர்க் பண்ணேன்னு சொல்றீங்க. அப்ப கண்டிப்பா ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. எப்படி உங்களுக்கு அப்ப பணம் இல்ல உங்களுக்கு நீங்க கொடுத்துருக்காங்களா பணம் இல்லையான்னு கொடுக்குறவங்க தெரியாம வந்து இருக்கு. யாருக்கும் தெரிஞ்ச மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் இந்த தெருல ஒரு 10 வீடு இருக்குன்னு வைங்களேன். அவங்களுக்கு தெரியும் இது வந்து பிஜேபி வீடு, இது வந்து இவர் இந்த ஆதரவாளர். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க தெருல பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே வரவே மாட்டாங்க. இது வந்து பிஜேபி இந்த பையன் இருக்கிறான், பிஜேபியில் இருக்கிறான். அடுத்தல பார்த்தா ஏடிஎம்கே வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் 10 மணிக்கு மேலேயோ இல்ல அந்த பகுதியில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் கொடுக்குறாங்க நம்ம கேள்விப்படுறோம். பட் இந்த 25 இயர்ஸா வந்து ஒருத்தரே ஜெயிக்கிறாரு அப்படின்னா உண்மையாவே வந்து இதான் நல்லது செஞ்சு ஜெயிச்சிருந்தாருன்னா பரவாயில்ல. நீங்க நல்லது செஞ்சதுக்கு அவராலே நீங்க பதில் சொல்ல முடியாது. நீங்க இந்த என்ன முறை செஞ்சீங்க? வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் கம்மி தான் அவருக்கு. ஏன்னா அவருக்கு நம்ம கண் கூட பாக்குறோம். அவ்வளவு எதிர்ப்பு அவர் எல்லா இடங்கள்லயுமே இருக்குது. இப்ப நம்ம இறங்கி ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் வந்து குறை சொல்றாங்க. சார் 25 வருஷமா எனக்கு இங்க பஸ் நிக்க மாட்டேங்குது, பயணிகள் நிலர் கூட கிடையாது. இப்ப அவங்களோட குறைகளை வந்து மக்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ ஏடிஎம்கே இருந்தாலும் பிஜேபி இந்த பிஜேபி நிக்கிறாங்க. அப்போ வந்து 25 வருஷமா ஒருத்தர் ஒண்ணுமே செய்யலங்கிறப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சி அளவுக்கு அதிகமா இருக்குது. அங்க சசிகலா அவர்களும் கேண்டிடேட் வந்து போட்டிருக்காங்க. எப்படிங்க? சசிகலா அவர்களும் அந்த இடத்துல கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அந்த கட்சியில பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு அது என்ன கேண்டிடேட் அது வந்து நாடார் பெல்ட் அதிகமா இருக்கிற மக்கள். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க சொல்ற இது இன்னும் உண்மையாக பாலிடிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா கூட எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே வந்து நீங்க அந்த என்ன காஸ்ட் பேஸ்ல தான் வந்து எல்லா இடங்களிலுமே வந்து நீங்க வேட்பாளர். ஆனா அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த பெல்ட்ல இருக்கு இல்லையா? ஒரு 1 or 2% தாங்க இருக்கும். அது வந்து பெரிய லெவலெல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி 1 2 3 4 அதாவது முதலிடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4 இவங்களை வந்து 4க்கு மேல இருக்கிறவங்க நீங்க சொல்ற இவங்கெல்லாம். அது வந்து பெரிய லெவல்ல இம்பாக்ட்லாம் வந்து எந்த இடத்துலயுமே கிரியேட் பண்ணவே பண்ணாது. ஓகே சார். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு டஃப்பான காம்படிட்டரா இருக்கிறாரு. அதிமுக பாஜக கூட வந்து 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. ஆனா விஜய் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண போறாரு. பெர்சன்டேஜ் படி பாத்தீங்கன்னா அதிகமான வாக்கு வங்கியை வந்து திரட்ட போறாரு அப்படின்னு சொல்லி நிறைய செஃபாலஜிஸ்ட் எங்களுக்கே வந்து பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அத பத்தி உங்க கருத்து? என்னுடைய கருத்து கட்டாயம் வந்து 20% வந்து அந்த ஓட்டு பிரியும். ஆமா கன்ஃபார்மா வந்து. ஏன்னா இதை நான் எப்படி சொல்றேன்னா இப்ப எங்க ஊர் ஒரு வில்லேஜ். எங்க ஊர்ல வெங்கடேஸ்வரபுரம், அதாவது தென்காசி மாவட்டத்தோட கடைசி ஊர் திருநெல்வேலி எங்க ஊர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். எங்க ஊர்ல நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்ச வரை டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் இருந்துக்கிறாங்க. நான் ஓட்டு போற அன்னைக்கு அதாவது
அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓட்டு போட போகும்போது அந்த வரிசைக்கா இருப்பாங்க டிஎம்கே எல்லா கட்சியுமே இருக்கிறாங்க. தாவேக்காக்கு ஒரு கூட்டம் உட்காந்துருக்குது. ஓகே. எங்க ஊர்ல நான் பாக்குறேன். இப்ப நம்ம உங்க ஊர்ல நீங்க எதிர்பார்க்கல அப்ப நான் எதிர்பார்க்கல. தாவேக்காவுக்கு? வில்லேஜ்ல நான் எதிர்பார்க்கல. இப்ப நான் இதுக்கு முன்னாடி நிறைய நான் பேட்டி கொடுத்துருக்கேன். நிறைய இடங்கள்ல நான் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறேன், நான் ஓப்பனா சொல்றேன். நகரங்கள்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கு. அவருக்கு வந்து சென்னையா இருக்கட்டும், சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகமா இருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். நான் ஓட்டு போட போகும்போது என் கண்ணால பாக்குறேன். இப்ப எங்க பிஜேபி, ஏடிஎம்கே ஒரு இது இருக்குது. அடுத்து டிஎம்கே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தாவேக்கு உட்காந்துருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. நாட் மோர் தென் 30, 25 இயர்ஸ்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த வில்லேஜ் எங்க ஊரும் சின்ன பஞ்சாயத்து தான். இப்ப இங்க வரைக்கும் பார்ட்டி வந்துருச்சுன்னா வந்துருச்சு. அதை வந்து மறுக்க முடியாது. இப்ப நான் அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. எனக்கு அந்த பார்ட்டி இது கிடையாது. பட் ஆனா உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நான் என்னோட கணிப்பு 12 to 20% வந்து கட்டாயம் அந்த ஓட்டு பிரியத்தான் செய்யும். ஆனால் அது வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிறது நம்மள கன்வெர்ட் ஆகாது. சிங்கிள் டிஜிட்ல தான் வந்து உங்களுக்கு 1 or 2 சீட்ஸ் கிடைச்சாலே பெருசு தான். பட் ஆனா வந்து அந்த ஓட்டை பிரிச்சிருக்கிறாங்களா பிரிச்சிருக்கிறாங்க. பார்ட்டி கீழே வரை கொண்டு போயிருக்கிறாங்கன்னா கொண்டு போயிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம கண்கூடா பார்த்ததுனால நான் சொல்றேன். அது வந்து என்னால உறுதியா சொல்ல முடியும். சரி, இப்போ அந்த எலெக்ஷன் டைம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு தூரம் நோட் பண்ணதா சொல்றீங்க இல்லையா? கலர்ஸ் அந்த Dress காம்பினேஷன் எல்லாம் வந்து மக்கள் ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா? ஆமா. அது அது அவங்களே தான் பண்ணாங்க அப்படின்னு தான் தாவேக்கா சொல்றாங்க. சோ அத பத்தி என்ன? இல்ல ட்ரெஸ் கோடு இது வந்து இந்த திடீர்னு ஏதாவது ட்ரெண்ட் ஆச்சுன்னா எல்லாருமே வந்து அதே மாதிரி ட்ரெஸ் போடுங்க மாதிரி இது ஒரு ட்ரெண்ட். அப்போ அது வந்து பெரிய அளவு ஆதரவு இருக்குன்னா அப்படிலாம் இதுல நம்ம பார்க்க முடியாது. அந்த டைம்ல திடீர்னு இப்ப ஒயிட் வந்து ஜென்ரலா எல்லாருமே யூஸ் பண்றதா. இப்ப அந்த காக்கி பேண்ட்ங்கிறது புதுசா ஸ்டாலின் கூட அவர் போட்டிருந்தாரு. அதை அதே மாதிரி இப்போ இவர் அண்ணாமலை அவரும் போட்டிருந்தாரு, விஜய் அவரும் போட்டிருந்தாரு. அதுக்காக இது என்ன சொன்ன ஒரு வேட்டி சட்டை இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மாடல் கோட் ஏன் அந்த வேஷ்டிக்கு மாறி கொஞ்சம் ஃபேண்ட்டுக்கு வராங்க அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒழிய அதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா திமுக, தாவேக்கா. அதிமுகவுல இருந்து எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு. அங்கங்க பிரச்சாரம் வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்ணும் போதோ இல்ல ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் பேசும்போது அவருடைய பிரச்சாரம் பேசும் பொருளாச்சு. மத்தபடி இதை ஒட்டு மொத்தமா வந்து கான்கோர் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா திமுகவும் தாவேக்காவும் தான். இங்க பாஜக, அதிமுகவோட வாய்ஸ் வந்து பெருசா இல்ல, மக்கள் மத்தியிலேயே வந்து அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க திமுகவோட பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா அவர் முழுக்க பேசின ஒரு அடிமை 2 போட்டோ எடுத்துட்டு வர திடீர் 2 போட்டோ. அதை தவிர நாங்க என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத நீங்க ஏதாவது பேசிருக்காங்கன்னா எங்கேயுமே கிடையாது. 5 வருடங்கள நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, புதுசா நீங்க ஒரு 505 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கீங்க, அதை பத்தி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அது இருக்காது. உடனே ஒரு போட்டோ எடுத்து இவர் அவரோட அடிமை, சென்ட்ரல் கவர்மெண்டோட அடிமை, அந்த வார்த்தைகளை தான் திரும்ப பேசுறாங்க. அதுல ஒரு வார்த்தை தான் வந்து 500 கோடி ரூபாய் வந்து திமுக வந்து வாங்கியிருக்காங்க, சார்லஸ் மார்டின் அவர்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதுக்கு பதில் கட்ட கிடையாது. இவங்க வந்து அவங்களை குறை சொல்ல, அந்த அவங்களுடைய லீமா ரோஸ் அவங்க வந்து ஒரு தொகுதியில் நிற்கும் போது அவரை வந்து இவங்க குறை சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த தொகுதியில் இவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சு அவரோட பையன் வந்து பேசுறாங்க, நீங்க எதுக்கு 500 கோடி ரூபாய் என்கிட்ட வாங்கினீங்க, நீங்க வந்து லாட்டரி சீட்டை நீங்க அலோவ் பண்ணணும்னு சொல்லி தானே வாங்கினீங்க. அப்போ அந்த கேள்விக்கு பதில் இருக்கான கிடையாது. இவங்க வந்து ஒட்டு மொத்தமா வந்து நீங்க அடிமை, அதை தவிர புதுசா கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க எதுவுமே நீங்க 5 வருஷம் பெருசா செய்யல அப்படின்னு சொல்றீங்க சார். ஆனா மக்கள் அவங்களுடைய இதைத்தானே பெருசா பேசுறாங்க. நாங்க இப்ப போய் களத்துல வந்து நிறைய பத்திரிகையாளர்களே போய் கேட்கும் போது திமுக தாவேக்கான்னு தான் கேட்க முடியுதே தவிர அதிமுக ஜெயிப்பாங்க ரெட்டல கூட சொல்றாங்க. ஆனா பாஜகவை பெருசா சொல்லவே இல்லை மக்கள். நீங்க பாஜக இதுக்கு முன்னாடி இருந்த ஓட் சார் பாத்தீங்கன்னா வந்து 4 சீட்டு தான் 21ல இருக்கிறாங்க. சரி, நாங்க ஏற்கனவே வந்து இங்க ஆட்சி அமைச்ச கட்சி கிடையாது பிஜேபி. முதல்ல நம்ம அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ காங்கிரஸ் ஏற்கனவே ரூல்டு பார்ட்டி தமிழ்நாட்டை, பிஜேபி ரூல்டு பார்ட்டி தமிழ்நாட்டில் கிடையாது. அது ஏற்கனவே 4 தான் இருந்திருக்காங்க. அது கொஞ்சமா தான் முன்னேறி வருது. இப்போ நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரீச் இருக்கு. இப்போ 2024க்கு அப்புறம் அந்த ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ அது கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சொல்றது எப்படின்னா நீங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ் அளவு எங்களை பேசலாம்னு சொல்றீங்க. பட் ஆனா காரணம் என்னன்னா அது எல்லாமே 3 ரூல்டு பார்ட்டி. இப்போ ஸ்ட்ராட்டஜியா பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு யுக்தியா கையாண்டாங்க. ஆனா பாஜக அதை சரிக்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இப்ப எல்லாம் ஒரு யூத் பாலிடிக்ஸை நோக்கி வந்து நகர்ந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் கிட்ட ஒரு யூத் பெருசா வந்து புல்படி வச்சிருக்காரு. நாம் தமிழரும் அவங்க வச்சிருக்க வாக்கு வங்கி யூத் தான் இருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கேவும் இப்ப யூத் பண்ண விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படினாலும் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற அங்க ஒரு கேண்டிடேட் இருக்கிறாரு. ஆனா இங்க அண்ணாமலை அவர்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நயனா நாகேந்திரன் அவர்களை வச்சதே வந்து பாஜக பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்கா வந்து பாக்குறாங்க. அது வந்து கூட்டணிக்கா, தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்க வந்து ஏற்கனவே 2024 அந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து நம்ம வந்து 2 பேரும் தனித்தனி நின்றனால என்னென்ன இழப்புகள், அந்த இழப்புகள் மறுபடியும் வந்துடக்கூடாது. நீங்க அதை தனித்தனி நின்னதுனால 2 பேரோட ஸ்ட்ரென்த்தும் தெரிஞ்சுது. ஆனா அதுல பயனடைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக. அதே மாதிரி மறுபடியும் ஒரு சூழ்நிலை இங்க தமிழ்நாட்டுல வந்தது அப்படின்னா திமுக ஈஸியா உள்ள வந்துடும். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க திமுக தோற்கடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே 2 பேரும் தனியா நின்னது 2 பேரோட ஸ்ட்ரென்த்தையும் புரிஞ்சுக்கிட்டோம், நின்னதுனால என்ன இழப்பீடுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ மறுபடியும் அதை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா யாருக்கு லாபம்னா அது மறுபடியும் வந்து திமுக தான் லாபமா இருக்கு. ஏன்னா 39+1 ஃபுல் வாஸ் அவுட். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கூட்டணி வரணும்னா யார் கரெக்டான ஆப்டான ஆள்
அப்படிங்கிற பார்க்கும்போது அவர் இந்த தலைமையை சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஹெலிகாப்டர் கொடுத்து காலையில ஒரு தொகுதியில பிரச்சாரம் பண்றாரு. ஒரு முழு ஈடுபாடு உள்ள இல்லாமலாம் பண்ண முடியாது. அப்படி அவர் எல்லா தொகுதியிலையும் அவரால் முடிஞ்சாலும் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க மத்தவங்க பிரச்சாரத்துக்கு போறதுக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கார்ல போறீங்க அப்படின்னா பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால அப்படி காமிக்க முழு ஈடுபாடோட உங்களால் செய்ய முடியாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேண்டா விருப்பம் எனக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்றீங்கன்னா 2 தொகுதி பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கலாம். நீங்க பறந்து இவ்வளவு தூரம் ஈடுபாட்டோட நீங்க பேசுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த தொகுதியில நீங்க இவர் உதயநிதி மாதிரி ஒரு சும்மா ஒரு போட்டோ எடுத்துட்டு கடமைக்கு எதுவும் பண்ணல. அந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு, இது வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, 2 பேரோட இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸோட அவர் பேசுறாரு. இங்க இவர் பாத்தீங்கன்னா இவங்க இருக்குது ஒரே ஒரு போட்டோ, லாஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு செங்கல், இவ்வளவுதான். டெக்னிக்கலா கண்டென்ட்டா இவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. ஆனா மோடி அவர்கள் இந்த வாட்டி வந்தப்போ இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தாரு. அண்ணா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இருந்தாரு. அது செய்யக்கூடாதுன்னு இல்ல, அத ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டாவும் பாக்குறாங்க. அண்ணா அவர்கள் அவர் சொன்னது 1967ல ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கும் போது நீங்க ஏன் டாஸ்மாக் கடை திறக்க கூடாதுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, டாஸ்மாக் கடையில இருந்து அதாவது டாஸ்மார்க்ல அந்த மது கடை திறந்தால் அதுல கிடைக்கக்கூடிய வருமானங்களும் தொழுநோயாளின் கையிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய் போன்றதும் சொன்னாரு. ஆனா அதை திமுக இன்னை வரை பின்பற்றவே இல்லை. சோ அவருக்கு கொண்டு வந்தது அதிமுக தானே. இல்ல நீங்க 67க்கு அப்புறம் உடனடியாக ஓபன் பண்ணது யாரு? நீங்க டாஸ்மாக் நீங்க 90s வரீங்க, 67ல அண்ணா அவர் சொல்றாருல, நீங்க இதுல வர வருமானம் தொழுநோயாளின் கையிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய் போன்றது சொல்றாரு. அவருக்கு அது உடன்பாடே கிடையாது. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு குறைந்தபட்ச ஒரு சில விஷயங்களை அவருடைய கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு சொல்ல வரேன். இப்ப நான் முழுக்க என்னால டிஎம்கே அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் அவரோட இந்த ஒரு கொள்கை நீங்க ஒரு கொள்கைக்காண்டி ஒரு கொள்கை இல்ல, நீங்க இது கரெக்ட் தானே. நீங்க எல்லா குடும்பம் நீங்க குடியாரா இருக்காங்கல்ல. நீங்க சிவகுமார் அவர்கள் 5 வருஷம் வாய் திறந்து பேசாமலே இருந்தாரு. இப்ப பேசுறாரு குடிமக்களை பத்தி பேசும்போது எல்லா மக்களையும் குடியார மக்கள் ஆக்கி வச்சிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. அது எல்லா குடும்பத்துக்கும் இது பாதிப்பு இருக்குல்ல. அந்த ஒரு பாயிண்ட் அதிமுக பீரியட்ல தானே அது எமர்ஜ் ஆகி பெரிய. நான் என்ன சொன்னேன், 67ல நீங்க ஓபன் அவர் ஓபன் பண்ண தயாரா இல்ல. அவர் கருணாநிதி ஓபன் பண்றாரு. நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே ரோல் ஓபன் பண்ணது எம்ஜிஆர் அவர்கள் தானே. இல்ல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணது நீங்க கருணாநிதி தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணீங்க. நீங்க பிரைவேட்டா இருந்த மதுபான கடைகள் எல்லாம் பப்ளிக்கா மாத்துனது கவர்மெண்டா மாத்துனது டாஸ்மார்க். அது நீங்க டாஸ்மார்க் நான் சொல்ல வர மதுபான கடைகளை நீங்க திறந்து விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான். ஓகேங்களா, நான் அந்த பாயிண்ட்ல சொல்றேன். டாஸ்மாக் ரெண்டு ஒண்ணு தான். நான் என்ன சொல்றேன், ரெண்டு பேருக்கும் ரோல் இருக்கு. அதுல 2 பேருக்குமே ரோல் இருக்கு. 2 பேருமே நீங்க என்ன சொல்றது, யார் அதிக முறை ஆட்சி செய்திருக்காங்க, நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க எவ்வளவு க்ளோஸ் பண்ணணுங்கிறத யார் வந்தாலுமே அதை க்ளோஸ் பண்ணணும். 2 பேரும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இது திமுக என்ன சொன்னாங்க, போனத வாக்குறுதி க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங்ல சொன்னா அடுத்த அக்டோபர் 2ல கடைகளே இருக்காது அப்படின்னா, நீங்க அதை மீடியா எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நீங்க மோடி அவர்கள் ஏன் அண்ணா அவர்களுக்கு நீங்க இந்த யூஸ் பண்ணாரு சொன்னது, அந்த இடத்துக்கு நான் சொல்ல வரேன். ஒரு சில கொள்கைகளாவது அவரை நம்ம என்னால் ஏற்றுக்குதோ, இது மாதிரி நல்ல கொள்கைகள் அவர் வேண்டாம், அதில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் எனக்கு வேண்டாம்னு சொன்னார்ல. ஸோ அதை மாதிரி ஒரு தலைவருக்கு நீங்க அது வாழ்த்து சொன்னாலோ இல்லை மரியாதை செலுத்தினாலும் என்ன தப்புங்க நான் கேட்க வரேன். தப்புன்னு இல்ல, இது மரியாதை செலுத்தினாலும் எனக்கு அந்த ஒரு கொள்கை பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த என்னால ஒரு கொள்கைக்காக மோடி அவர்களும் அவரை நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்ல வரேன், இதை மாதிரி ஒரு சில நீங்க ஒரு இன்னை வரைக்கும் நீங்க ஓப்பன் பண்ணாம இருந்து எப்படி எவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கும். நீங்க எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படாமல் இருந்திருக்கு. இந்த பாதிப்பை பத்தி நம்ம பேசுனதை விட கனிமொழி அவர்கள் பேசுறது அதிகமா இருக்குது. இங்க விதவை பெண்கள் அதிகமா இருக்கு. நம்ம பேசுறதோட யாரா அவங்க தான் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல பேசிருக்காங்க. அப்ப இது திறக்காமலே இருந்திருந்தால் இப்ப எவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கும்ல. அப்ப அந்த ஏதாவது அந்த ஆப்போசிட் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இல்ல அண்ணா அவர்களுக்கு மரியாதை செலுத்தினது எனக்கு தெரிஞ்சது அப்படி தெரியல. ஒரு என்ன பொறுத்தல அவரை ஒரு தலைவரா ஏற்றுக்கொண்டு ஒரு சில நான் என்ன பொறுத்தளவு அந்த ஒரு சில கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கைகள். நீங்க மாட்டான் தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்னவர் தான் அவர்கிட்ட இருக்க ஒரு பாயிண்ட். 10 பாயிண்ட் நமக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல எனக்கு உடன்பாடு உண்டு. சரி. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் சவுத்துக்கு மாத்தினப்போ ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இப்ப நயனா நாகேந்திரன் அவர்களும் திருநெல்வேலியில இருந்து சாத்தூருக்கு மாறி இருக்கிறாரு. சோ அந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப நீங்க அந்த பெல்ட்ல இருந்து தான் வந்திருக்கீங்க. அப்போ அங்க அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா, இல்ல அவருக்கு அங்க ஓட்டு வராதுன்னு நினைச்சு மாறி இருக்காரா? இல்ல அப்படி கிடையாது. ஏற்கனவே 3 டைம்ஸ் மேல அங்க எம்எல்ஏ இருந்தவங்க தான் அவங்க. இப்ப நீங்க கூட்டணியில அந்த தொகுதி கிடைக்குமா, இப்ப நீங்க நீ பிஜேபியில கூட்டணியில திமுகங்கிறது அந்த திருநெல்வேலி தொகுதி கிடைத்திருந்தால் கட்டாயம் அவர் போட்டி போட்டுவார். ஆனா கூட்டணிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறப்ப ஏன்னா நீங்க திருச்செந்தூர் நம்ம தொடர்ந்து வெற்றி பெற்றவருக்கு ஏன் அந்த இடத்துல ஒதுக்கல அப்படின்றது இருக்கு இல்லையா? இதை நம்ம அந்த கூட்டணி கட்சி பேசுறாங்க ஏடிஎம்கே, அவங்ககிட்ட தான் நம்ம பேச முடியும், நம்ம உறுதியா சொல்ல முடியும். இல்ல செந்தில் பாலாஜி அவர்களை மாற்றும் போது மட்டும் நிறைய செந்தில் பாலாஜி மேல முழுக்க அலிகேஷன்ஸ் மட்டும் தாங்க இருக்குது. அலிகேஷன்ஸ் இருக்கு சார். நான் என்ன கேக்குறேன்னா, அவர் பயந்துட்டாரு, இல்ல கோயம்புத்தூர் சவுத்துக்கு மாத்துறது அவர் ஜெயிக்க மாட்டாரு. என்னன்னா கரூர்ல அவர் நின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி நடந்த இடம். கட்டாயம் அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குது. தோற்றுவாருங்கிறது கட்டாயம் அவங்களுக்கும் தெரியும். நீங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நீங்க நமக்கு கிடைக்கிறத விட அந்த ரூலிங் பார்ட்டி அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு முழுக்க ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க நிக்காதீங்க, உங்க பேரை கெடுத்துக்கிடாதீங்கிறதா
நான் என்னுடைய பார்வையில் நான் பாக்குறேன். நீங்க அப்படி பாக்குறீங்க. அப்போ நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இல்ல இருந்தது. அந்த அளவுக்கு பெருசா இருக்காது இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்க வந்து இங்க இவருக்கு சீட்டு கிடைச்சது இங்க வந்து நீங்க சொல்றது வந்து கரூர்லயும் கோவை தெற்கு சொல்றீங்களா, இதுல நினைச்சா திமுகவே நினைக்கலாம். திமுகவே வந்து அவங்க யார்கிட்ட பர்மிஷன் அப்படி கேட்கணுங்கிற பார்த்தா அவசியம் கோவை கிடையாது. தெற்கு தான் இது வரைக்கும் வந்து திமுக வந்து பெரிய அளவு வின் பண்ணதே கிடையாது. ம். அப்படி வின் பண்ணாத ஒரு இடத்துல போய் அவரை இல்ல ஏன் வேற நிப்பாட்ட ஆப்ஷன் வைக்கணும்? இல்ல அவருக்கு. வேற எங்க கொண்டு அவரை வைக்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு வந்து கரூர்ல நிக்க முடியாது. ம். நின்னால அந்த அந்த எதிர்ப்பு அதிகமா இருக்கிறனால கட்டாயம் நீங்க தோல்வியை தழுவுவீங்க. ம். இன்னொரு இடத்துல இருந்து தோத்தா கூட ஏன்னா எப்படியோ தோக்கத்தான் போறாரு. ஓ, விஜய்காண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அவ்வளவு தூரம் எதிர்ப்பு இருக்குன்னு இல்ல சொல்றீங்களா? நீங்க அவரு வந்து அந்த இடத்துல உடனடியா போனதுல இருந்து இந்த சிபிஐ கேஸ் நடக்குது. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது. அந்த ஓ. இடத்துல கம்பல்சரி ஒரு எதிர்ப்பு இது வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ தாவேக்கனால ஒரு தோற்கடிக்கப்படலாம். உறுதியாக தோற்கடிக்கப்படலாம். தாவேக்காவால். ஏன்னா நீங்க அந்த இடம் நடந்தது பாதிக்கப்பட்டது அவங்கதான். ம். எப்படியுமே மக்கள் மனசுல வந்து ஒரு இது இருக்குல்ல, ஒரு இறக்க குணம் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு அப்ப தூரம் இந்த நடந்திருக்குது. வாட்டி திமுகவால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய உறவினர் தான் அங்க வந்து களமிறக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. எங்க இப்ப வெற்றி பெற்றுட்டாருன்னா அப்ப என்ன சொல்வீங்க? திமுகவே கரூர்ல வெற்றி இல்ல பெற்றுச்சுன்னா அப்போ ஜெயிச்சாங்கன்னா நம்ம வந்து கட்டாயம் வந்து அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அது ஓகே. பணத்தால ஜெயிச்சாங்களா, உண்மையா குணத்தால ஜெயிச்சாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. பணத்தால ஜெயிக்கிறது ஜெயிக்க தானே சார் இல்ல மேட்டர். ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அதை ஏற்றுக்கொண்டுதான் நம்ம வந்து நீங்க எப்படி ஜெயிச்சீங்க கேட்கிறோம். அது எப்படி ஜெயிச்சாங்க அடுத்த கட்டத்துல நம்ம யோசிக்க வேண்டியது. அது பணம் விளையாடாம உண்மையாவே வந்து நீங்க கொள்கைகள் மூலமோ இல்ல வந்து நீங்க உங்களோட குணத்தால் நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க பணம் கீழ வரைக்கும் 5000 ரூபாய் வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வெள்ளி கொலுசு அவர் மேல நான் அதான் சொல்றேன். அவர் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது. ம். நீங்க வெள்ளி கொலுசு அந்த வெள்ளி முலாம் பூசினதா இருக்கட்டும், டோக்கன் கொடுத்ததா இருக்கட்டும், இல்லாத அலிகேஷன்ஸே கிடையாது. இத மாதிரி திருட்டுத்தனம் பண்ணாம ஒரு உண்மையான ஒரு குணத்துக்காக ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். ஆனா நீங்க பணத்தை கீழ வரைக்கும் இறக்கி கொலுசு கொடுத்து 10 ரூபா டோக்கன் கொடுத்து இல்ல 20 ரூபா இத மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான வித்தைகளை கொண்டு வந்து இறக்கி விட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. அது மக்கள் தான் வந்து சரி சார், இப்போ விஜய்காண்டி அங்க அவர் தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ இந்த வாட்டி விஜய் இந்த தாவேக்காவால் ஏன்னா அதான். அந்த வாரியர்ஸ் வந்து அதுதான். ம். தாவேகா வந்து இந்த தேர்தல்ல வந்து ஒரு பெரிய அடுத்த ஒரு ஹிஸ்டரிய கிரியேட் பண்ண போறாங்க. ம். அடுத்த ஒரு பார்ட்டி, அடுத்த தமிழகத்துல இன்னொரு புது அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இங்கதான் பிள்ளையார் சொல்லி ஆரம்பிக்க போகுது ஆமா. அப்படின்னு சொல்றாங்க. ம். அத நீங்களும் நம்புறீங்களா? தாவேகாவினுடைய அந்த எழுச்சி பத்தி இல்ல சொல்லுங்க. கட்டாயம் வந்து நீங்க கரூர் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்கா மேல பெரிய உடன்பாடு யாருக்குமே கிடையாது. ம். எனக்கு அந்த கரூர் இன்சிடென்ட் வரைக்கும் நான் பேசும்போதுமே ம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பேசும்போது தாவேக்கா எல்லாம் ஒரு பார்ட்டியா எல்லாம் சின்ன பசங்க. ஆனா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து அந்த வியூ வந்து ஏன்னா பாதிக்கப்பட்ட நேரடி இத்தனை பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி மேல இருக்கிற கண்ணோட்டமே மாறுது. ம். ஸோ அந்த மாறும்போது அந்த ஒன்று இறக்க குணத்துல மாறுதா இல்லை வந்து இது மாதிரி நடந்துருச்சு இவங்களுக்கு என்ன இருந்தாலும் உயிர் தான். அது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் உயிர் தான். ஆனால் அதுக்கப்புறம் அதோட சேஞ்சஸ் வந்து வேற லெவலில் இருக்கு. இந்த எலெக்ஷன் கிடைக்கிற ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மாற்றி தாவேக்க வந்து பெருசாக யாரும் பார்க்கல. ஆனால் அந்த நாள் நெருங்க இவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இவங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா அந்த யங்ஸ்டர்ஸோட இதுதான். ஏன்னா அவங்க வந்து நான் சொல்றேன் எங்க ஊர்ல ஒரு 20 பேர் இருக்கிறாங்கிறது என்னால இன்னும் வந்து நம்பவே முடியல. ஏன்னா அந்த பசங்க அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. அது அந்த சொல்ல அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த என்ன சொல்ற அந்த இப்ப 18ல இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அந்த இப்ப நீங்க இன்னைக்கு 2008ல பிறந்த குழந்தைகள் தான் 2008 18 26 அந்த 2006 7 8 அந்த 50 லட்சம் பேர் நீங்க அந்த 5 வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறாங்க. இந்த 50 லட்சம் பேர்ல 35 லேக்ஸ் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த 35 லட்சம் 25 to 35 லேக்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல அதோட இது வந்து அதிகமா இருக்குது. அது வந்து more than 80% கம்பல்சரி பாத்தீங்கன்னா அது விஜய்க்கு தான். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காம்படிட்டர் அடுத்த தேர்தலுக்கு வந்துட்டாருன்னு சொல்றீங்களா? நான் எப்படி நான் பேசுறேன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் தீர்மானிக்கிறாங்க. அதை நான் எப்படி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா யாரோ ஒருத்தர் வரணும். தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல வந்து நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் இருக்கு. இவங்க எந்த அளவுல ஓட்ட பிரிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அமைங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா 6 to 8% ஓட் ஷேர் அவங்களுக்கு இருக்குது. கட்டாயம் வந்து அவங்க 8% மேல போக மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி பிரிக்கிறவுடைய ஓட்டுகள் என்ன பொறுத்தவரை பிரிக்கிற ஓட்டுகள் யாரும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஓட்டுகள் வந்து அவங்க பிரிப்பாங்க. ஸோ இவங்க எவ்வளவு ஓட்ட பிரிக்கிறாங்க அதான் தேர்ட் அண்ட் ஃபோர். இவங்க அப்போ 4th பொசிஷன் யார் இருக்கிறாங்கன்னா என்ன பொறுத்தவரை தாவேக்கா வருதுன்னு வைங்க 12ல இருந்து 20% வரைக்கும் இவங்களுக்கான ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஓட்டு 4th பொசிஷன்ல இருக்கவங்க ஃபோர்த்ல தேர்ட் ஆர் ஃபோர்த்ங்கிறது தெரியாது. இந்த தேர்ட் ஆர் ஃபோர்த் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து டிசைட் பண்ணுங்க நான் சொல்ல வரேன். அப்ப அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாவேக்காங்கிறது 12ல இருந்து 20% ஓட்டை பிரிக்கிறாங்கன்னா இது வந்து திமுக இருந்து வரக்கூடிய ஓட்டுகள் தான். ஏன்னா மைனாரிட்டி ஓட்டுகள் அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு கம்பல்சரியா பாதி பிரியும். ஓகேங்களா? அது மாதிரி மீனவர்கள் ஓட்டு அது வந்து இவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குது. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக இருந்து ஓட்டு விஜய் பெரிய லெவலில் பிரியாது. இவர் திமுக இருந்து பிரிக்கிற அளவுக்கான ஓட்டுகள் வந்து அதிமுக இருந்து பிரியாது. ஸோ அப்போ இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் சொன்னால தாவேக்காவும் அந்த நாம் தமிழர் கட்சி இவங்க எந்த அளவு ஓட்ட பிரிக்கிறாங்களோ அதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் who is going to take in the first and second position. இதுதான் என்னுடைய கருத்து. நாம் தமிழர் கட்சி வந்து இந்த வாட்டி வந்து ஒரு பரிதாப நிலைக்கு போயிருவாங்கன்னு சொல்றாங்க. அது போறதுக்கு வாய்ப்பு இல்ல. கட்டாயம் அவங்களுக்கே தெரியும் வந்து சீட்டா வந்து கன்வெர்ட் ஆகாது அவங்களோட ஓட்டு. காரைக்குடியில எங்கேயுமே கன்வெர்ட் ஆகாது. அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஆனால் அந்த ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உடைய அஜெண்டா.
அதில் அந்த துரைமுருகன் ஒருத்தர் அவங்களோட கட்சிக்கார ஒருத்தர் பேசுகிறார், நாங்களும் திமுகவும் பங்காளின்னு பேசுகிறாரு. நீங்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவரோட அண்ணன் இறந்ததுக்கு அவங்க வீட்டில் வந்து இன்னும் குழந்தைகள் இருக்கிறாங்க, அங்கே போய் நீங்கள் துக்கம் கேட்டிருக்கணும். நீங்கள் நேரடியாக ஸ்டாலின் வீட்டில் போய் கேட்குறீங்க. உங்களுக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது. நீங்கள் ஓப்பனாகவே சொல்கிறீங்க, நாங்கள் பங்காளிகள், நாங்கள் வந்து இப்போ சண்டை போடுவோம் சேர்ந்து கூட நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் ஓட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டை பிரிப்பாங்க. அதுவுமே 8க்கு மேலே போகாது. இந்த ப்ரீவியஸ் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 2 to 4% கூட அவங்க வரவே இல்லை. பட் ஆனால் அந்த சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து ஒரு 8 வரைக்கும் வரலாம். 8 வரைக்கும் மேக்ஸிமம் தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு மேலே வாய்ப்புகளே கிடையாது. பட் அதான் கொஞ்சம் குறையும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நல்லா தெரியும். பிஜேபியோட சீட்ஸ் வந்து பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய தொகுதிகளில் சீட்ஸா கன்வெர்ட் ஆகுமா? கட்டாயம் ஆகும். அதான் நீங்க 28க்கு 28 வருமானா சொல்ல முடியாது. we are expecting more than 10. that means 2 digit நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது வந்து நீங்க 28 ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே 4 நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அளவுக்கு அதிகமா இருக்குது. இங்க கூட்டணியும் நல்லா இருக்குது. ஸோ ஏன்னா நீங்க அமமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. இந்த அமமுக கூட்டணிக்கு வந்து என்ன பிளஸ்னா, நீங்க போன தடவை நிறைய இடங்கள்ல 1000 to 5000 ஓட்ல வெற்றி வாய்ப்பு இழந்த இடங்கள் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த இடம் நமக்கு பிளஸ் பாயிண்ட் தான். ஸோ அப்படிங்கிறப்போ we are expecting for the 2 digits அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து இந்த டைம். நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.